நான் இன்று சொல்ல இருப்பது பங்குச்சந்தை தொடர்பான சில முக்கியமான வார்த்தைகளும் அதற்கான முழு அர்த்தமும் அல்லது விளக்கமும். அதாவது பிஎஸ்இ என்றால் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி என்றால் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், செபி என்றால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இட் இஸ் கால்டு செபி. அப்புறம் அடுத்தது வந்து MCX, Multi Commodities Exchange, AMFI, Association of Mutual Funds of India, AMC, Asset Maintenance Company, LTP, Last Traded Price, CMP, Current Market Price, IPO, Initial Public Offering, FII, Foreign Institutional Investor, NRI, Non-Resident Indian, FDI, Foreign Direct Investment, HNI, High Net Worth Individual, REIT, Real Estate Investment Trust, BRLM, புக் ரன்னிங் லீட் மேனேஜர். இந்த வார்த்தை எதனுடன் தொடர்புடையது என்றால் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், அதாவது ஒரு கம்பெனி புதுசாக ஷேர்ஸை பப்ளிக்கு இஷ்யூ பண்ணி அதன் மூலமாக நிதி திரட்டும் போது அதனை நாம் ஐபிஓ என்று குறிப்பிடுகிறோம். அந்த ஐபிஓவை யார் செய்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் புக் ரன்னிங் லீட் மேனேஜர். F&O, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுங்கிறது வந்து ஃபியூச்சர்ஸுங்கிறது இப்போ வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி கீழே எவ்வளோ எவ்வளோ விலைக்கு இறங்குமோ அந்த விலை இறக்கத்தை பொறுத்து விலை இறக்கத்தை கொண்டு நாம் வாங்குவதை புட்டு என்று குறிப்பிடுகிறோம். அதே போல் கால், அதாவது சென்செக்ஸ் வந்து இப்போ 74,000 புள்ளிகள் இருக்கிறது, இது 85,000 புள்ளிகள் வரை உயரும் என்று கணக்கு செய்து நாம் அதை ஃபியூச்சர் மார்க்கெட்டில் வாங்கும்போது அதனை கால் என்று குறிப்பிடுகிறோம். அதுவே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் கால் அமெரிக்கன், கால் யூரோப்பியன் ரெண்டும் இருக்குது. அதாவது அமெரிக்கன் ஸ்டைலில் இந்த கால் வந்து அதாவது 74,000லேருந்து 85,000 பாயிண்ட் போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கோ அது இன்ட்டு நீங்கள் அந்த எவ்வளோ பாயிண்ட் ஏறுதோ அந்த பாயிண்ட்டை பொறுத்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புட் அமெரிக்கன் என்பது இப்போது 85,000லிருந்து 50,000 வரைக்கும் இறங்கும் என்று கணக்கு செய்து நீங்கள் வாங்கினால் அந்த வர்த்தகத்திற்கு பெயர் புட் என்று அழைக்கப்படும். அது புட் அமெரிக்கன், புட் யூரோப்பியன் என்று 2 விதம் உள்ளது. பிஇ, பிஏ என்று அது அழைக்கப்படுகிறது. பொதுவாக T+2 என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பங்கை வாங்கினால் அல்லது விற்றால் 2 நாட்கள் கழித்து அது உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கணக்கு வைக்கப்படும். இதுவே T+2 என்று அழைக்கப்படுகிறது. இப்போது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய செக்டார்ஸ் இருக்குது. இதில் ஹெல்த் கேர், அப்புறமா வந்து எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டி, கன்சம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை ரயில்வே செக்டார், டிஃபென்ஸ் செக்டார், சிமெண்ட்டு, ஃபேஷன், மெட்டல்ஸு, ஜுவல்லரி, அப்புறமா வந்து ரேட்டிங் ஏஜென்சி, இது பவர் செக்டார், இந்த மாதிரி ஃபர்டிலைசர், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ரயில்வேயோட தொடர்புடையது. அதாவது ரயில்வே துறையில் உள்ள கம்பெனிகளை வரிசைப்படுத்துவதே இதோட இதுதான் தீமேட்டிக் அண்ட் செக்டார் வைஸ். தீமேட்டிக்குங்கிறது ஃபேஷனுங்கிறது ஒரு தீம், அப்புறமா வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது ஒரு தீம், துறை என்பது அது சிமெண்ட்டா பவர் என்பது ஒரு துறை. அந்த பவரில் டாடா பவர், அடானி பவர், ஜெயப்பிரகாஷ் பவர், கிரீன் விகாசா எக்கோடெக்,
ஓரியன்ட் க்ரீன் பவர், இந்த மாதிரி பவர் செக்டார்ஸில் நிறைய ஸ்டாக் இருக்குது. நீங்கள் முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும். சிமெண்ட் செக்டார்னா ஏசிசி சிமெண்ட்டு, அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, சாகர் சிமெண்ட்டு, ஹீடல்பர்க் சிமெண்ட்டு, இந்தியா சிமெண்ட்டு, ஷங்கர் சிமெண்ட்டு, டால்மியா சிமெண்ட்டு, இந்த மாதிரி ஆதித்ய பிர்லா சிமெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய பிர்லா கார்ப்பரேஷன், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. முதல்ல உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். இப்போ ரயில்வேனா ஐஆர்சிடிசி, K&R ரயில்வே இன்ஜினியரிங், இர்கான் இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அப்புறமா வந்து பாரத் ரயில் விகாஸ் நிர்மான், BRVNL, பாரத் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். அதே மாதிரி இப்போ வந்து ஹெல்த் கேர் எடுத்துட்டிங்கன்னா டாரண்ட் ஃபார்மா, அரவிந்தோ ஃபார்மா, ஸ்ட்ரிப்லா, ரான்பேக்ஸி, டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், டிஷ்மேன் ஃபார்மா, கிளாக்ஸோ, டாபர், பிரமல் ஹெல்த் சயின்சஸ், ஜூபிலண்ட் லைஃப் சயின்சஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. டிஃபென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரிலையன்ஸ் டிஃபென்ஸு, டிஃபென்ஸ் செக்டாரில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதை வந்து அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் செக்டார்னால் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ், விஜயா ஹாஸ்பிட்டல், மலர் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து ஃபேஷன் எடுத்துட்டிங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் வந்து ரிலையன்ஸ் குரூப்பில் உள்ள ஃபேஷனை குறிக்கிறது வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ். அப்புறம் ஆதித்ய பிர்லா ஃபேஷன், அதே மாதிரி இது செஞ்சுரி, ப்ளைவுட்டில் தான் வந்து செஞ்சுரி ப்ளைவுட்டு அதெல்லாம் வரும், கிட் ப்ளை அதெல்லாம் ப்ளைவுட்டில் வரும். செலிப்ரிட்டி ஃபேஷன்ஸு, முத்ரா லைஃப் ஸ்டைலு, ப்ரவோக் ஃபேஷன்ஸு, அப்புறமா வந்து முக்கியமான இடங்களில் வந்து நீங்கள் நிறைய இந்த ஃபேஷன் ரிலேட்டடு கடைகளை பார்த்துருப்பீங்க. மெட்டல்ஸில் வந்து இது அயர்ன் இருக்குது, அலுமினியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, காப்பர் இருக்குது, கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, பாக்சைட் இருக்குது, லிக்னைட் இருக்குது. இப்போ லிக்னைட்னு எடுத்துட்டிங்கன்னா நெய்வேலி லிக்னைட்டு, அலுமினியம்னு எடுத்துட்டிங்கன்னா ஹிண்டால்கோ, நால்கோ, பாரத் அலுமினியம் கம்பெனி, வேறு நிறைய இருக்குது. ஜிங்க் எடுத்துட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் இருக்குது. காப்பர் எடுத்துட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் காப்பர், ஸ்டெர்லைட் காப்பர். அப்புறமா வந்து கோல்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா கோல்டுன்னு தனியாக கிடையாது, அதோட அவுட்லெட், அதாவது பிசி ஜுவல்லரி, ரினைசன்ஸ் ஜுவல்லரி, திரிபுவன் தாஸ் ஜுவல்லரி, இந்த மாதிரி ஜுவல்லர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் லிஸ்டட் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. இப்போ இதில் வந்து அடுத்ததாக நான் சொல்ல இருப்பது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். அதாவது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்னால் க்ரூட் ஆயிலை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி ஃபைனல் ப்ராடக்டாக கொடுக்குற கம்பெனிஸ். அதில் வந்து பிரிட்டிஷ் பெட்ரோலியம் கம்பெனி, சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், பாரத் பெட்ரோலியம் கம்பெனி, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ இதில் வந்து சிலது வந்து கேஸ் செக்டார்லேயும் இதில் வருது. டிஃபென்ஸ் செக்டாரில் எடுத்துட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸு, பாரத் எலக்ட்ரானிக்ஸு, இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் செக்டார்லேயும் வரும், எலக்ட்ரானிக்ஸ்லேயும் வரும். இப்போ அடுத்தாப்பில் ஃபர்டிலைசர் எடுத்துட்டிங்கன்னா தீபக் நைட்ரேட்டு, குஜராத் நர்மதா ஃபர்டிலைசர் கம்பெனி, GSPL, குஜராத் நர்மதா ஃபர்டிலைசர், ஓஸ்வால் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், யுனைடெட் பாஸ்பரஸு, அப்புறமா வந்து கார்போரண்டம் யூனிவர்சல், இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸில் வந்து நிறைய இருக்குது. அப்புறமா வந்து எத்தனால்ங்கிறது வந்து என்னென்னா சுகர்லேருந்து ப்ராசஸ் பண்ணி பிரித்து எடுக்கப்படுற ஒரு திரவத்துக்கு பேர் தான் எத்தனால். அந்த எத்தனால் எடுத்துட்டிங்கன்னா ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ், பஜாஜ் ஹிந்துஸ்தானில் கூட எத்தனால் ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறாங்க.
இந்த மாதிரி எத்தனால் எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளைவுட் எடுத்துட்டிங்கன்னா செஞ்சுரி ப்ளைவுட், ஷேரோன் ப்ளைவுட், கிட் ப்ளை, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. க்ரீன் ப்ளைவுட்டு, க்ரீன் ப்ளைவுட்டு, இந்த மாதிரி ப்ளைவுட் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. அதுபோல் நிஃப்டி 50 என்று ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது முக்கியமான நம்முடைய நாட்டின் முக்கியமான 50 தொழில்களை குறிக்கும், அதாவது தொழில்களை குறிக்கும் கம்பெனியோட பங்குகளை கொண்டது தான் இந்த நிஃப்டி 50. அதே மாதிரி மிட் கேப், ஸ்மால் கேப், லார்ஜ் கேப்னு 3 இருக்குது. லார்ஜ் கேப் என்பது மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அதிக அளவில் முதல் போடப்பட்டது லார்ஜ் கேப்பில் வரும். கொஞ்சம் மீடியம் பேஸ்டு அமௌண்ட் போடப்பட்டது வந்து மிட் கேப்பில் வரும். ரொம்ப குறைந்த முதலீட்டில் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வரும் நிறுவனம் ஸ்மால் கேப் என்று அழைக்கப்படும். அடுத்ததாக நான் சொல்ல இருப்பது மியூச்சுவல் ஃபண்டு தொடர்பானது. ஐபிஓ லிஸ்டிங் டேட், அதாவது புதிதாக ஒரு நிறுவனம் பங்கு வெளியிட்டு அதன் மூலமாக நிதியை திரட்டுவதைத்தான் ஐபிஓ என்று அழைக்கிறோம். அந்த ஐபிஓ வெளியிடப்பட்டு ஒரு வாரம் பொறுத்து யார் அந்த ஐபிஓ அந்த பங்குகளை வாங்குவதற்காக பணத்தை செலுத்தினார்களோ அவர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும். அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடான பங்குகளை உங்களுடைய கணக்கில் வரவு வைப்பார்கள். அவ்வாறு வரவு வைக்கப்பட்ட பங்குகள் என்று தேசிய பங்குச்சந்தையிலோ மும்பை பங்குச்சந்தையிலோ வர்த்தகத்திற்காக தொடங்கி வைக்கப்படுகிறதோ அந்த தினமே லிஸ்டிங் டேட் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இதில் வந்து டிவிடெண்ட் என்று ஒன்று கொடுப்பார்கள், போனஸ் ஷேர் என்று ஒன்று கொடுப்பார்கள், ஸ்டாக் ஸ்பிளிட் என்று ஒன்று வரும், பைபேக் என்று ஒன்று உண்டு, ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் என்று உண்டு. அதாவது இதில் வந்து போனஸ் ஷேர்ஸ் என்பது ஏற்கனவே உங்களிடம் 100 பங்குகள் இருந்தால் 10 பங்குகளுக்கு ஒரு பங்கு வீதம் 10 பங்குகள் போனஸாக வழங்கப்படலாம். இது ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. அடுத்து டிவிடெண்ட் என்பது ஈவுத்தொகை. அந்த பங்கின் மூலமாக ஒரு பங்கிற்கு உரிய ஊக்கத்தொகை என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த ஊக்கத்தொகை அல்லது ஈவுத்தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டு, டிவிடெண்டு, போனஸ் ஷேர்ஸ் இதெல்லாம் என்று வரவு வைக்கப்படுகிறதோ அதற்கு முன்னர் ஒரு தேதி அறிவிக்கப்படும். அந்த தேதியில் உங்களுடைய கணக்கில் பங்குகள் இருந்தால் மட்டுமே அந்த திட்டத்திற்கு நீங்கள் தகுதியானவர்கள் ஆவீர்கள். எனவே கூடுமானவரை நீங்கள் வாங்கிய பங்குகளை ஆதாயம் கருதி விற்காமல் தொடர்ந்து வைத்து கொண்டால் இந்த பைபேக், டிவிடெண்டு, போனஸ் ஷேர்ஸ், ஸ்டாக் ஸ்பிளிட் என்பது 10 ரூபாய் விலையுள்ள பங்கை 10 பகுதிகளாக பிரிப்பது, அதாவது 1 ரூபாய் மதிப்புள்ள பங்குகளாக மாற்றுவதே. ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. உதாரணமாக 2 ரூபாய் மதிப்புள்ள பங்குகளாக கூட அது மாற்றப்படலாம். அது அந்தந்த நிறுவனத்தின் முடிவை பொறுத்தது. இது மாதிரி மாற்றப்படுவது ஸ்டாக் ஸ்பிளிட் என்று அழைக்கப்படுகிறது. ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் என்பது பொதுமக்கள் அல்லாமல் ப்ரிஃபரன்ஷியல் முதலீட்டாளர்கள் என்று இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்படும் பங்கே ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. பைபேக் என்பது இப்போது ஒரு நிறுவனம் பங்குகளை வெளியிடுவதன் மூலம் உங்களிடமிருந்து நிதி திரட்டுகிறது. அதே நிறுவனம் மக்களிடம் உள்ள பங்குகளை ஒரு தொகை கொடுத்து அந்த பங்கை தானே திரும்பி வாங்கி கொள்ளும். அதற்கு பெயரே பைபேக். இதுபோல பங்கு சந்தையை பொறுத்தவரை நிறைய குறியீடுகள் உள்ளன. அதே போல் அடுத்த என்னுடைய பதிவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தெரிவிக்கிறேன். நன்றி.